உங்களுக்கு உங்கள் அகரம் சிகரம் சேனலின் பண்பான தமிழ் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். கற்றலின் கேட்டல் நன்று. 10 முறை கற்பதை விட ஒரு முறை கேட்டல் மிகவும் சிறப்பு. பிஜிடிஆர்பி உளவியல் சார்ந்த மிக முக்கிய வினாக்கள் 45. வினா தொகுதிக்கு செல்லும் முன் மறக்காமல் உங்கள் அகரம் சிகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வினா எண் 1. உள் ஊக்குமை என்பது ஊக்கிகளை குறிக்கிறது. உள் ஊக்குமை என்கிற சொல்லானது ஊக்கிகளை குறிக்கிறது. வினா எண் 2. செயல்கள் கற்றல் என்பது குறிப்பது தொடர் கற்றலை. செயல்கள் மூலம் கற்றல் என்பது தொடர் கற்றலை குறிக்கிறது. வினா எண் 3. புலன்காட்சி கற்றலுடன் தொடர்புடையவை அகக்காட்சி, இரு ஒற்றுமையுடைய தூண்டல் விளைவு, கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம். புலன்காட்சி கற்றல் என்கிற கற்றலுடன் தொடர்புடைய இவற்றை நாம் அறிந்தோமானால் புலன்காட்சி கற்றலுடன் தொடர்பற்ற ஒன்றை எளிதாக நாம் அறிந்து கொள்ள இயலும். அதாவது அகக்காட்சியின் மூலம் கற்பது, இரு ஒற்றுமையுடைய தூண்டல் விளைவினால் கற்றுக்கொள்வது, கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம், இவையெல்லாம் புலன்காட்சி கற்றலுடன் தொடர்புடையவை. வினா எண் 4. ஒருவன் ஒரு செயலை கற்றுக்கொண்ட பின் அதனை சரியான முறையில் பயன்படுத்துதல் என்பது தன்வயப்படுத்துதல். ஒருவன் ஒரு செயலை நன்றாக கற்றுக்கொண்ட பின் அவன் அதனை சரியாக பயன்படுத்துதல் என்பது தன்வயப்படுத்துதல் என்பதை குறிக்கிறது. வினா எண் 5. கற்றலில் ஊக்குவித்தல் என்பது கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்கும். ஊக்குவித்தல் பொதுவாகவே கற்றலிலே ஒரு ஆர்வ நிலையை உண்டாக்கும். வினா எண் 6. உள் ஊக்குமை பெற்ற குழந்தையின் பண்புகள் எவை? வேலையை மகிழ்வுடன் செய்வார்கள், பணியின் போது அதிக ஆற்றல் கொண்டிருப்பார்கள், சவாலான வேலைகளை விரும்புபவர்களாக இருப்பார்கள். உள் ஊக்குமை பெற்ற ஒரு குழந்தைக்கான பண்புகள் இவை: வேலையை மகிழ்வுடன் செய்வர், பணியின் போது அதிக ஆற்றல் கொண்டிருப்பர், சவாலான வேலைகளை கூட விரும்பி செய்பவர். வினா எண் 7. சூழ்நிலையோடு தொடர்புபடுத்தி ஊக்கப்படுத்துதல் என்பது முழுமை காட்சி கொள்கைவாதிகளின் கூற்று. அதாவது சூழ்நிலையோடு தொடர்புபடுத்தி ஊக்கப்படுத்தல் என்கிற ஒரு செயலானது முழுமை காட்சி கொள்கைவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று. வினா எண் 8. ஆராய்ச்சிகளின்படி உள் ஊக்குமையோடு தொடர்புடைய செயல்களை மேம்படுத்த வழங்க வேண்டிய பரிசு திறனில் முன்னேற்றும் பின்னூட்டம், பாராட்டு, அன்பான வார்த்தைகள். உள்ளூக்குமையோடு தொடர்புடைய செயல்களை மேம்படுத்த நாம் தர வேண்டிய பரிசு திறனில் முன்னேற்றக்கூடிய நல்ல பின்னூட்டத்தை கொடுப்பது, பாராட்டை தெரிவிப்பது, அன்பான வார்த்தைகளை கூறுவது. வினா எண் 9. ஒரு மாணவர் ஆசிரியர் கேட்கின்ற கேள்விக்கு ஆர்வமாக பதில் தருகிறார். நடத்தை கொள்கையின்படி அவர் பதில் அளிக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டப்பட்டவர். ஒரு மாணவர் ஆசிரியர் கேட்கிற கேள்விகள் அனைத்துக்குமே ஆர்வமாக பதில் தந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அதனை நடத்தை கொள்கை என்னவென்று சொல்கிறது? அவர் பதில் அளிக்கவும் கேள்வி கேட்கவும் ஆசிரியரால் தூண்டப்பட்டவராக இருக்கிறார் என்பது நடத்தை கொள்கையின் கூற்று. வினா எண் 10. தன்னுடைய சகோதரர் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையிலான சண்டையில் ஒரு பாதி இரவு சுமிதா விழித்திருந்தார். அடுத்த நாள் பள்ளி செயற்பாடுகளில் அவளது செயல்திறன் குறைவாக இருந்தது. இதற்கு அவளுடைய மன உளைச்சலுடன் இதற்கு காரணமான அவளது வேலைகள், அவளது தேவைகள் எவை? உயிரியல் தேவைகள். தன்னுடைய சகோதரர் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே சண்டை. இதனால் ஒரு பாதி இரவு சுமிதா தூங்கவே இல்லை. அடுத்த நாள் பள்ளி செயற்பாடுகளில் அவளது செயல்திறனானது குறைவாக இருக்கிறது. இதற்கு அவளுடைய மன உளைச்சல் மட்டுமல்லாமல் அவளுக்கு காரணமாக இருந்த தேவைகள் எவை என்று கேட்டால் உயிரியல் தேவைகள். 11. உற்றுநோக்கல் மற்றும் பார்த்து செய்தல் அல்லது பின்பற்றுதல் மூலமாக நாம் பிறரை பார்த்து செயல்களை கற்றுக்கொள்கிறோம். இது சமூக கற்றல் கொள்கை எனப்படுகிறது. அதாவது மற்றவர்களை உற்றுநோக்கியும் அவர்களை பார்த்து செய்தலாகவும் அவற்றை பின்பற்றுதல் போன்ற செயல்கள் மூலம்
மற்றவரை பார்த்து செயல்களை நாம் கற்றுக்கொள்கிறோமே அதனை சமூக கற்றல் கொள்கை என்கின்றனர். வினா எண் 12. ஊக்கம் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஒருவரை தனது எந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உதவுகிறது? அடைவு தேவைகள், உயிரியல் தேவைகள், சமூக தேவைகள். ஆக ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் என்கிற ஆற்றலானது எத்தகைய தேவைகளை அவருக்கு நிறைவு செய்ய உதவுகிறது? அடைவு தேவைகள், உயிரியல் தேவைகள், சமூக தேவைகள். வினா எண் 13. உள்ளூக்குமையை சரியாக பயன்படுத்தும் ஒரு நபருக்கான சான்று. பள்ளி ஒப்படைப்பை முடித்தமைக்கு தந்தை தன் மகனை பாராட்டுவது உள் ஊக்குமைக்கு ஒரு சரியான சான்றாக இருக்க முடியும். வினா எண் 14. விரிவாக்கம். ADHD அட்டென்ஷன் டிஃபெக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். A அட்டென்ஷன், D டிஃபெக்டிவ், H ஹைப்பர் ஆக்டிவிட்டி, D டிஸார்டர். வினா எண் 15. கற்பவருக்கு கற்றலில் உதவும் மிக முக்கிய காரணிகள். இது எளிமையாக நம்மால் சொல்ல இயலும். ஒருவர் நன்றாக கற்க வேண்டுமென்றால் அவருக்கு உடல் நலன், உள்ள நலன், அவாவு நிலை, அடைவு ஊக்கம், ஆயத்த நிலை, திறமை ஆகியவை நிறைந்திருந்தால் மட்டுமே அவை கற்பவருக்கு முக்கிய காரணிகளாக உதவும். உடல் நலன், உளநலன், அவாவு நிலை, அடைவு ஊக்கம், ஆயத்த நிலை, திறமை. வினா எண் 16. வளர்ந்த ஒருவருக்கு மன வயது என்பது அர்த்தமற்றது. நன்கு வளர்ச்சி பெற்ற ஒருவருக்கு மன வயது என்பது அர்த்தமற்றது. வினா எண் 17. மன வயதானது கால வயதோடு தொடர்பு படுத்தப்பட்ட காரணம் வளர்ச்சி வீதம் காண. மனவயது கால வயது ஒன்றோடொன்று தொடர்பு படுத்த காரணம் என்னவெனில் வளர்ச்சியின் வீதத்தை கணக்கிட. வினா எண் 18. படிக நுண்ணறிவு வெளிப்படுத்தும் ஒரு பண்பு. கலாச்சாரம் காணும் பண்பு. படிக நுண்ணறிவு வெளிப்படுத்தும் ஒருவரின் பண்பு என்பது கலாச்சாரத்தை காணும் பண்பு. வினா எண் 19. பாய் நுண்ணறிவு ஒருவருடைய மரபு நிலையை அறிய உதவுகிறது. பாய் நுண்ணறிவு கொள்கை என்பது ஒருவருடைய மரபு நிலையை அறிய உதவுகிறது. வினா எண் 20. நுண்ணறிவு தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் ஸ்டென். அவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர். நுண்ணறிவு தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஸ்டென் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர். வினா எண் 21. நுண்ணறிவினை உயிரியல் முதிர்ச்சிக்கும் சூழ்நிலை ஆகிய இரண்டிற்குமான குறுக்கீடு என்றவர் பியாஜே. நுண்ணறிவினை உயிரியல் முதிர்ச்சிக்கும் சூழ்நிலை ஆகிய இரண்டிற்குமான குறுக்கீடு என்று சொன்னவர் பியாஜே. வினா எண் 22. அறிவியல் பூர்வமாக நுண்ணறிவை அளந்தவர் ஆல்பிரட் ஃபினே. நுண்ணறிவை அறிவியல் பூர்வமாக அளந்து பார்த்தவர் ஆல்பிரட் ஃபினே. 23. CAVD-யுடன் தொடர்புடைய உளவியலாளர் தார்ண்டைக். CAVD-யுடன் தொடர்புடைய உளவியலாளர் தார்ண்டைக். வினா எண் 24. பியாஜேயின் ஆராய்ச்சி வகை நீள் ஆய்வு வகையை சேர்ந்தது. பியாஜே அவர்களின் ஆராய்ச்சி வகைப்பாடு நீள் ஆய்வு வகைப்பாட்டினை சேர்ந்தது. வினா எண் 25. உள பகுப்பாய்வு கோட்பாட்டால் வளர்ச்சி பெற்ற துறையானது நெறிபிறழ் உளவியல். முக்கிய வினா. உள பகுப்பாய்வு கோட்பாட்டால் வளர்ச்சி பெற்ற துறை நெறிபிறழ் உளவியல். குழு மனப்பான்மை மற்றும் சார்பெண்ணங்களை ஆராய பயன்படும் உளவியல் பிரிவு சமூக உளவியல். குழு மனப்பான்மை மற்றும் சார்பெண்ணங்களை ஆராய பயன்படும் உளவியல் பிரிவு சமூக உளவியல். 27. உளவியல் கோட்பாடுகளை கொண்டு கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலே கல்வி உளவியல் என்றவர் கோலஸ்னிக். உளவியல் கோட்பாடுகளை கொண்டு கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலே கல்வி உளவியல் என்று சொன்னவர் கோலஸ்னிக். வினா எண் 28. மையர்ஸ் ஆய்வால் வளர்ச்சி பெற்ற உளவியல் துறை தொழில்துறை உளவியல். மையர்ஸ் ஆய்வால் வளர்ச்சி பெற்ற உளவியல் துறை தொழில்துறை உளவியல். வினா எண் 29. அமைப்பு நிலை கொள்கையின் முன்னோடி வில்லியம் வூண்ட். அமைப்பு நிலை கொள்கையுடைய முன்னோடியாக இருந்தவர் வில்லியம் வூண்ட்.
வினா எண் 30 உளவியல் பொருத்தப்பாட்டு நடத்தையை குறித்து ஆராயும் அறிவியலாக மாற உதவிய கோட்பாடு செயல்நிலை கொள்கை. உளவியல் பொருத்தப்பாட்டு நடத்தையை குறித்து அறியும் அறிவியலாக மாற உதவிய கோட்பாடு செயல்நிலை கொள்கை. வினா எண் 31 நடத்தையை உளவியலின் கருப்பொருளாக கொள்வதே அறிவுடைமை என்றவர் வாட்சன். நடத்தையை உளவியலின் கருப்பொருளாக கொள்வதே அறிவுடைமை என்றவர் வாட்சன். வினா எண் 32 உயிரின் வெளிப்பாடே செயல்கள், செயல்களின் தொகுப்பே நடத்தை என்ற கருத்துக்கு சொந்தக்காரர் உட்ஸ்வர்த். உயிரின் வெளிப்பாடே செயல்கள், செயல்களின் தொகுப்பே நடத்தை என்ற கருத்துக்கு சொந்தக்காரர் உட்வர்த். வினா எண் 33 ஊக்கம், வகுப்பறை மேலாண்மை, மனநலம் போன்றவற்றை கல்வி உளவியலின் உட்கூறுகளாக வகைப்படுத்தியவர் கோலஸ்னிக். ஊக்கம், வகுப்பறை மேலாண்மை, மனநலம் ஆகியவற்றை கல்வி உளவியலின் உட்கூறுகளாக வகைப்படுத்தி காட்டியவர் கோலஸ்னிக். வினா எண் 34 வளர்ச்சி, கற்கும் முறைகள், மதிப்பிடல், வழிகாட்டுதல் போன்றவற்றை உளவியலின் உட்பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் காரிசான். வளர்ச்சி, கற்கும் முறைகள், மதிப்பிடல், வழிகாட்டுதல் போன்றவற்றை உளவியலின் உட்பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் காரிசான். ஆசான் என்கிற நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் வளர்ச்சி, கற்கும் முறைகள், மதிப்பிடல், வழிகாட்டுதல் இவற்றை மேற்கொள்வார்கள். மாணவர்களின் வளர்ச்சி, அவர்களுக்கான கற்கும் முறைகள் ஆக ஆசான், காரிசான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி, கற்கும் முறைகள், மதிப்பிடல் என்கிற வகைப்பாட்டினை உருவாக்கியவர் காரிசான். வினா எண் 35 கற்கும் முறைகள், அனுபவங்கள், சூழ்நிலைகள் ஆகியவற்றை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளாக வகைப்படுத்தி காட்டியவர் லிண்ட்கிரென். கற்கும் முறைகள், அனுபவங்கள், சூழ்நிலைகள் ஆகியவற்றை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளாக வகைப்படுத்தியவர் லிண்ட்கிரென். வினா எண் 36 மனித மனமானது 30,000 புலன்காட்சிகளால் வடிவமைக்கப்பட்டது என்ற ஆய்வு முடிவை வெளியிட்டவர் வில்லியம் வூண்ட். இந்த மனித மனம் கிட்டத்தட்ட 30,000 புலன்காட்சிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆய்வு முடிவை வெளியிட்டவர் வில்லியம் வூண்ட். வினா எண் 37 அகநோக்கு முறை எனும் உளவியல் முறையை அறிமுகப்படுத்திய கொள்கை அமைப்பு நிலை கொள்கை. அகநோக்கு முறை எனும் உளவியல் முறையை அறிமுகப்படுத்திய கொள்கை அமைப்பு நிலை கொள்கை. வினா எண் 38 மனவாழ்வு மற்றும் நடத்தை குறித்த கருத்துக்களை முன்மொழிந்து தனது கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். மனவாழ்வு மற்றும் நடத்தையை குறித்த கருத்துக்களை முன்மொழிந்து தனது கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். வினா எண் 39 வில்லியம் ஜேம்ஸின் ஆய்வின்படி பழக்கம் என்பது நரம்பு மண்டலத்தின் பணி. வில்லியம் ஜேம்ஸ் அவர்களின் ஆய்வின்படி பழக்கம் என்பது நரம்பு மண்டலத்தின் பணி. வினா எண் 40 இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்திலிருந்து பிறந்த உளவியல் பிரிவு மனித பொறியியல். இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்திலிருந்து பிறந்த உளவியல் பிரிவு மனித பொறியியல். வினா எண் 41 லான் ஆல்ஸ்டைன் ஆகியோரது ஆய்வு குறுக்கு ஆய்வு. லான் ஆல்ஸ்டைன் ஆகியோரது ஆய்வு குறுக்கு ஆய்வு. வினா எண் 42 கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என நிரூபிப்பதற்கு துல்லியமான முறை பரிசோதனை முறை. எதனையுமே நிரூபிக்க வேண்டுமென்றால் பரிசோதனை செய்வது அவசியம். ஆக கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என நிரூபிக்க உதவும் முறை பரிசோதனை முறை. வினா எண் 43 மருத்துவ முறை என்று அழைக்கப்படும் உளவியல் முறை தனியாள் ஆய்வு முறை. மருத்துவ முறை என்றும் அழைக்கப்படும் ஒரு உளவியல் முறை தனியாள் ஆய்வு முறை. வினா எண் 44 கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் என்பது பரிசோதனை முறை. கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் என்பது பரிசோதனை முறை. வினா எண் 45 நடத்தைசார் உளவியலின் தந்தை வாட்சன். நடத்தைசார் உளவியலின் தந்தை வாட்சன். Thank you for watching. Like, share, comment and subscribe Agaram Sigaram. Don't miss to watch other PGTRB video links are in description box. Thank you for your support. வெற்றி நமதே. நன்றி. மீண்டும் சிறப்பான வினா தொகுதியோடு சந்திப்போம். நன்றி.